நீங்களே பதில் சொல்லுங்களேன். இந்த மாதிரி வெயிட்டை, இந்த மாதிரி உடல் பருமனை கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு குறையுமா? இல்லை கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில், கொய்யாயில், வேற என்னது, கொஞ்சம் சியா சீடு, பம்கின் சீடு, வேற என்னது, ஃபைபர், இதெல்லாம் சாப்பிட்டா இந்த வெயிட்டு குறையுமா? நீங்களே சொல்லுங்களேன். வெயிட்டை குறைக்கல என்ன வரும்? ஹார்ட் அட்டாக் வரும். ஒவ்வொரு நாளும் இந்த உடல் பருமனால் டெய்லி ஆட்கள் இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில், கொய்யாயில் வச்சால என்ன பண்ண முடியாது? வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். நான் சொல்லல, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா? இந்த தம்பியை பாரு, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல, ஒன்றும் பண்ணல. நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டெல்லாம் கண்டிப்பாக குறைக்க முடியாது. அப்படி யார் சொன்னால்? நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வெயிட்டை குறைச்சிங்கன்னு வைங்களேன், சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை நிரந்தரமாக நடத்தலாம். இன்சுலின் இன்ஜெக்ஷனை நிரந்தரமாக நடத்தலாம். யார் சொன்னா? வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. சேவ் பண்ணி வைங்க, கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்க? லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. ஸ்டே டியூன்.